வர்தா புயல் குறித்த சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய செய்தியாக தமிழக அரசு ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. 1 மணி முதல் 4 மணி வரை மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் 7357 பேர் வர்தா புயல் காரணமாக 54 மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த தகவலையும் தமிழக அரசு அளித்திருக்கிறது. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் அங்கிருக்கும் களச்சூழல்களை கேட்டறியலாம். ஸ்டாலின், தற்போது மெரினா கடற்கரை பகுதியில் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்கே ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்பட்டு வர காட்சிகளை நாம பார்க்கிறோம். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன சூழல், ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? தமிழரசன், நிச்சயமாக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து பட்டணம்பாக்கம் செல்லும் சாலையில் முழுவதுமாகவே அதிக அளவில் விழுந்து இதனால் கலங்கரை விளக்கம் நோக்கி வரும் சாலை முழுவதுமாக முடங்கியுள்ளது. மாற்று வழியில் தான் தற்போது வாகனங்களானது இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காற்றின் வேகம், நீங்கள் கேட்டது போல காற்றின் வேகத்தை பொறுத்தவரை அதிக அளவில் தான் உள்ளது. சுமார் 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றானது வீசி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நிச்சயமாக நேரடியாக இங்கிருந்து காண முடிகிறது. அதிக அளவில் மரங்கள் சாலையின் குறுக்கே முறிந்து விடுகின்றன. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினாலும் பல்வேறு பகுதிகளில் இதே ஒரு நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த கடற்கரை பகுதி முழுவதுமாகவே காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. இது தவிர கனமழை வேறு அதிகமாக பெய்து வருவதால் முழுவதுமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிக அளவில் மக்கள் யாரும் சாலையில் நடமாடக்கூடிய எந்த விதமான காட்சிகளும் நம்மால் காண முடியவில்லை. கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரையிலிருந்து பட்டணம்பாக்கம், திருவான்மீர் வரைக்கும் இந்த கடற்கரை முழுவதுமாக கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அதிக அளவில் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் இனிமேல், அதாவது புயல் கரையை கடந்த பின்புதான் நிச்சயமாக காண முடியும் என்று, கரையை கடந்த பின்புதான் பாதிப்புகள் எவ்வளவு என்று நம்மால் உணர முடியும் என்பதை நம்மால் தற்போதே கூறிவிட முடியாது. நிச்சயமாக காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் முழுவதுமாகவே அந்த மரங்கள் முறிந்து விழும் காட்சிகளும் நம்மால் காண முடிகிறது. தமிழரசன், ஸ்டாலின், காலையிலிருந்து நீங்களும் ஒளிப்பதிவாளரும் கடும் சிரமத்திற்கிடையே அங்க இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய பணி போற்றுதலுக்குரிய ஒன்றுதான். தற்போது கடற்கரையோர பகுதிகள், குறிப்பா இந்த நொச்சிக்குப்பம் போன்ற குடியிருப்பு பகுதிகளில் ஏதாவது இந்த காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடுகள், வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழரசன், குறிப்பாக நீங்க கேட்டது போல நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிசைகள் அதிகமாக இருக்கும். இந்த கடற்கரை மீனவர்கள் அதிகமாக இந்த குடிசை பகுதியில் வசித்து வருபவர்கள். நிச்சயமாக இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் குடிசைகள் மேற்கூரைகள் பல மேற்கூரைகள் பறக்கும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. அதே போல கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கட்டுமரங்கள், அந்த கட்டுமர படகுகள் அதிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிகமான கட்டுமரங்கள், 1-2 கட்டுமரங்கள் தற்போது கடலில் இழுத்து செல்லும், அந்த கடல் அலைகளில் இழுத்து செல்லும் காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. அதனை கூட நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தியிருந்தார். நிச்சயமாக குடிசை பகுதியில் வசித்த மக்கள் ஏற்கனவே, இந்த கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் வசித்த மக்கள் ஏற்கனவே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இருந்த பொழுதும் ஒரு சில பேர் தற்போது வரை அந்த பகுதியில் இருந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் அதிக அளவில் தற்போது வரை ஏற்படவில்லை. இருந்த பொழுதும் காற்றின் வேகம் சுமார் 80 கிலோமீட்டருக்கு மேலாக வீசி வருவதால் முழுவதுமாகவே இந்த குடிசை பகுதியில் இந்த மேற்கூரைகள் காற்றோடு காற்றாக இந்த பறந்து செல்லும் காட்சியில நம்மால் காண முடிகிறது. நிச்சயமாக கனமழை தான் அதிகமாக, அந்த காற்றோடு சேர்ந்து கனமழை வீசி வருவதால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கூட செல்லவில்லை. அதாவது பாதுகாப்பு கருதி கூட நம்மால் வேறு இடத்திற்கு செல்ல முடியவில்லை. நிச்சயமா குறிப்பாக இந்த குடிசை பகுதியில் இருந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டாலும் ஒரு சில மக்கள் தற்போது வரை குடிசை பகுதியில் இருப்பதாக தான் தெரிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அவர்களையும் உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் காவல்துறையில் ஈடுபடுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலை பொறுத்தவரை இந்த அளவிற்கு கடல் கொந்தளிப்புடன் இருந்திருக்க, இதற்கு முன்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த பல்வேறு புயல்கள் தாக்கியிருந்தாலும் வர்தா புயலை பொறுத்தவரை அதிக அளவில் தாக்கத்துடன் தான் தற்போது கரையை கடப்பதற்கான அந்த
ஒரு சூழல் தான் உள்ளது. நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் அந்த கரை முழுவதுமாக கடக்கும் பட்சத்தில் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பின்புதான் தெரிய வரும். இருந்த போதிலும் தற்போது வரை போதுமான முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை பணிகளின் காரணமாக மக்களுக்கு யாரும் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றுதான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணி வரை மக்கள் யாரும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற அரசு அறிவித்திருக்கும் நிலையில் மக்களும் அதற்கு தகுந்த ஒத்துழைப்பை தருமாறு அரசு தொடர்ச்சியாகவே கேட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நிச்சயமாக வர்தா புயல் தன்னுடைய வலிமையை இழந்து கரையை கடக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த புயலானது முழுவதுமாக கடந்து செல்லும் பட்சத்தில் தான் நம்மால் அதன் பிறகுதான் அந்த பாதிப்புகளை முழுவதுமாக உணர முடியும். தமிழர்கள்